எந்த நாளும் உரிமை கொடியை தான் ஏந்துவேன், ஊர்ந்து போக மாட்டேன் என நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர், தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதி உரிமையை வெளிப்படுத்தவே நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதாக தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அடித்துச் சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரேடியில் புலிகேசியாக மாறி வெள்ளை கொடி ஏந்தச் சென்ற பழனிசாமி, என்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதாக பேச நான் கூசவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். கல்வி நிதி கோரி வழக்கு தொடர்ந்துள்ளதை குறிப்பிட்டு, இன்றைக்கு கூட தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளேன் என கூறியுள்ள முதல்வர், கொள்கையில் உறுதியாக நிற்பேன் எனவும் தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமலாக்கத்துறை காரணமாக முதல்வர் டெல்லி செல்வதாக கூறியிருந்த இபிஎஸ், வெள்ளை கொடைக்கு வேலை வந்துவிட்டதோ என விமர்சித்திருந்தார். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் நேற்று இரவு கனமழை கொட்டித்தீர்த்தது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக திருத்தணியில் 9.6 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. குறிப்பாக செங்குன்றம், சோழவரம், ஆர்கேப்பேட்டை பகுதிகளில் அதிகமாகவும், திருவள்ளூர், திருவாலாங்காடு, ஊத்துக்கோட்டை பகுதிகளில் குறைந்த அளவும் மழை பதிவாகியுள்ளது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக ஆந்திராவின் கண்டலேறு அணையில் இருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் 16 நாட்களுக்கு பிறகு தமிழக எல்லையை வந்தடைந்தது. கண்டலேறு அணையிலிருந்து தமிழக எல்லையான 0 பாயிண்ட் வரை 152 கிலோமீட்டர் தூரம் உள்ள இடத்திற்கு 4 அல்லது 5 நாட்களில் தண்ணீர் வந்து சேர வேண்டிய நிலையில் 2 வாரங்களாகியும் தண்ணீர் வராதது குறித்து புதிய தலைமுறை கள ஆய்வு செய்தது. காளஹஸ்தி பகுதியில் ஆந்திர விவசாயிகள் மின் மோட்டார் மூலமாக தண்ணீரை உறிஞ்சி விவசாயத்திற்கு பயன்படுத்துவதும், கால்வாய்களின் மூலமாக ஏரிகளுக்கு தண்ணீர் அனுப்பப்படுவதும் தெரிய வந்தது. இந்நிலையில் கண்டலேறு அணையில் திறக்கப்பட்ட 2500 கன அடி தண்ணீர் 16 நாட்களுக்கு பிறகு தமிழக எல்லை பகுதியான 0 பாயிண்ட்டுக்கு 65 கன அடியாக வந்தது. இதுகுறித்து தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது, இந்த பருவத்திற்கான தண்ணீரை முழுமையாக தருவதாக ஆந்திர பொதுப்பணித்துறை தெரிவித்திருப்பதாகவும், நீர் திறப்பு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு தண்ணீர் கிருஷ்ணா நதிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். அன்புமணி ராமதாஸை கட்சியிலிருந்து நான் நீக்க மாட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேசியுள்ளார். தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸ் தலைமையில் பாமகவின் சமூக நீதி பேரவை நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய ராமதாஸ், அன்புமணியை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப் போவதாக வதந்திகள் பரவியதாகவும், அதனை நானா செய்வேன் எனவும் கேள்வி எழுப்பினார். அதேபோல் தான் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என அவர்களிடம் இங்குள்ள நிர்வாகி ஒருவர் தெரிவித்ததாகவும், அது தனக்கு தெரியும் எனவும் பகிரங்கமாக கூறினார். முன்னதாக பேட்டியளித்த அவர், இனி நடைபெறும் கூட்டங்களில் அன்புமணி கலந்து கொள்வார் எனவும், அவருக்கும் தனக்கும் மனக்கசப்பு இல்லை எனவும் கூறினார். இருவருக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கிடுச்சா? விரைவில் சந்திப்பாங்கன்னு ஐயா சொல்லியிருந்தாங்க. கசப்புன்றது இல்லை, கசப்புன்றது நம்ம எப்பொழுதும் நான் சொல்லுவதில்லை, இனிப்பைத்தான் சொல்லுவேன். இனிப்பான செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் இதுவரை சொல்லியிருக்கிறேன். கசப்பான செய்திகளை நான் டாக்டராக இருந்தாலும் கசப்பு மருந்து கொடுக்கறதில்லை, இனிப்பான மருந்து தான் கொடுப்பேன். சரியா? பாமகவில் நெருக்கடி நிலை, சலசலப்பு எல்லாம் மாறிவிட்டது என்றும், ராமதாசும் அன்புமணியும் விரைவில் தைலாபுரம் இல்லத்தில் சந்தித்து பேசுவார்கள் என்றும் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற சமூக நீதி பேரவைகள் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த ஜி.கே. மணி, கூட்டணி தொடர்பாக தற்போது எந்த ஆலோசனையும் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார். அந்த நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்ற ஒரு சலசலப்பு நெருக்கடி நிலையெல்லாம் மாறிடுச்சு. ஒரு சுமூகமான நிலைமை ஏற்பட்டு இருக்குது. அது மிக விரைவில் நீங்க சந்திக்க போறீங்க. மக்களை எங்க இயக்கத்தை சார்ந்தவர்களும் எல்லாம் வேகமா ஓட போறாங்க, உழைக்க போறோம். அந்த நிலை வந்துருச்சு. சென்னையில் இனி 5 வகையான விதிமீறல்களுக்கு மட்டுமே அபராதம் விதிக்குமாறு போக்குவரத்து காவல்துறைக்கு காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். அதிவேகம், ஹெல்மெட் அணியாமல் ஓட்டுதல், நோ என்ட்ரி, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல் மற்றும் இருவருக்கு மேல் பயணித்தல் ஆகிய விதிமீறல்களுக்கு மட்டும் நேரடி அபராதம் விதிக்குமாறு காவல் ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். அதே சமயம் சீட் பெல்ட் அணியாதது, செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுவது, சிக்னலை தாண்டுவது போன்ற
பிற விதிமீறல்களுக்கு சிசிடிவி கேமராக்கள் மூலம் அபராதம் விதிக்கும் நடைமுறை தொடரும் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சிவில் வழக்குகளை காவல் நிலையங்களில் விசாரிக்கக்கூடாது என சென்னையின் பல்வேறு காவல் நிலையங்களிலும் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள், பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை, கணவன் மனைவி மீண்டும் சேர்ந்து வாழ்வது தொடர்பான வழக்குகள், ஒப்பந்த வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள் என 20 வழக்குகள் தொடர்பான புகார்கள் காவல் நிலையத்தில் விசாரிக்கக்கூடாது என காவல் நிலையங்களில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. காவல்துறையினர் தலையிடக்கூடாத உரிமையல் நீதிமன்றங்கள் மூலமே தீர்வு காண வேண்டிய வழக்குகள் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் அனைத்து காவல் நிலையங்களிலும் இந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பாகிஸ்தான் உடனான மோதலில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து எடுத்துரைக்க திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு வியாழனன்று வெளிநாடு புறப்படுகிறது. முதல் நாடாக ரஷ்யா செல்லும் அந்த குழுவினர் வெள்ளியன்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைக்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஸ்பெயின், கிரீஸ், ஸ்லோவேனியா மற்றும் லாட்வியா ஆகிய நாடுகளுக்கும் கனிமொழி தலைமையிலான எம்பிக்கள் குழு செல்கிறது. நம்முடைய நாட்டுடைய நிலைப்பாட்டை நாம் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் இந்திய அரசு பல டெலிகேஷன்ஸை சில நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு குழுவிற்கு தலைமையேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ரஷ்யா, கிரீஸ், ஸ்பெயின் போன்ற இன்னும் சில நாடுகளுக்கு சென்று நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு இந்திய அரசாங்கத்திற்கும் என் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்ரித் பாரத் திட்டத்தில் சீரமைக்கப்பட்ட திருச்சி ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீரங்கம் ரயில் நிலையம் 6,18,00,000 ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்டுள்ளது. இதில் ரயில் நிலைய நுழைவு வாயில், பயணிகள் காத்திருப்பு அறை, நவீனமயமாக்கப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகள், டிக்கெட் கவுண்டர்கள் போன்றவை புதுப்பிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஸ்ரீரங்கம் கோபுரம் போல் முகப்பு அமைப்புடன் நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ளது. கழிப்பறைகள், கூடுதல் நடைமேடைகள், நாற்காலிகள், காத்திருப்பு அறைகள், நகரும் படிகள், சிசிடிவி என வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டம் உள்ளிக்கோட்டை கிராமத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்பிற்கு வேறு கிராமத்தின் பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அரசு குடியிருப்புகளில் கண்டிதம்பேட்டை என்ற பெயர் எழுதப்பட்டிருப்பதை கண்டித்து கிராம மக்களில் ஒரு பகுதியினர் வீடு வழங்கும் நிகழ்ச்சியை புறக்கணித்தனர். உள்ளிக்கோட்டை என பெயர் மாற்றம் செய்யக்கோரி தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாய ஆலையில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கரைப்புதூரில் நவீன் என்பவருக்கு சொந்தமான ஆலயா சாய ஆலை நிறுவனத்தில் விஷவாயு தாக்கியதில் சரவணன், வேணுகோபால், ஹரிகிருஷ்ணன் ஆகிய 3 உயிரிழந்தனர். லாரி ஓட்டுநர் சின்னசாமி உள்ளிட்ட 2 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பல்லடம் காவல்துறையினர் ஆலை உரிமையாளர் நவீன், பொது மேலாளர் தனபால், கண்காணிப்பாளர் அரவிந்தன், விஷவாயு தாக்கி சிகிச்சை பெற்று வரும் லாரி ஓட்டுநர் சின்னசாமி உள்ளிட்ட 4 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆலை மேலாளர் தனபால், கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகைக்கான காசோலை மாவட்ட நிர்வாகம் வாயிலாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சாய ஆலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து வரும் அறிக்கை வாயிலாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிய இன்னும் 1 வாரமே உள்ள நிலையில் தேக்கடிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. முல்லை பெரியார் அணை நீர் தேங்கியிருக்கும் தேக்கடி ஏரியில் வனத்தின் ஊடே பயணிக்கும் ஆர்வத்தில் சுற்றுலா பயணிகள் படகு போக்குவரத்தை பெரிதும் விரும்புகிறார்கள். சுற்றுலா பயணிகள் வசதிக்காக 6 படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
கோவை மாநகராட்சி கூட்டத்தில் குடிநீர் கட்டணம் மற்றும் பாதாள சாக்கடை வைப்புத் தொகை தூயஸ் நிறுவனத்திற்கு 180 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எந்தவித விவாதமும் இன்றி தீர்மானங்களை நிறைவேற்றியதாக கூறி அவற்றை ரத்து செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து 100க்கும் மேற்பட்டோர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். பாகிஸ்தானில் சிந்து கால்வாய் திட்டத்திற்கு எதிரான மக்களின் போராட்டத்தால் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். சிந்து மாகாணத்தின் நவ்ஷோரா ஃபெரோஸ் மாவட்டத்தில் சிந்து நதியில் கால்வாய் கட்டும் திட்டத்திற்கு எதிராக அங்குள்ள மக்கள் நெடுஞ்சாலையை முடக்கினர். கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தினர். அப்போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்தார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் தெற்கு பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களுக்கு சிந்து நதியின் நீரை கொண்டு செல்ல சோலிசா நதி நீர்ப்பாசன திட்டம் கடந்த பிப்ரவரியில் தொடங்கப்பட்டது. இதனால் குடிநீர் விவசாயம் பாதிக்கப்படும் என்று கூறி சிந்து மாகாண மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். இந்தியாவுடன் இலங்கை கையெழுத்திட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வெளியிடாமல் அரசு ஏன் பின்வாங்குகிறது என அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் கட்சி சக்தி கட்சியின் MP தயாஸ்ரீ ஜெயசேகர கேள்வி எழுப்பினார். இந்தியாவுடன் கடந்த ஏப்ரல் மாதம் 7 ஒப்பந்தங்களில் இலங்கை கையெழுத்திட்டது. அதேபோல சீனாவுடனும் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. இதனை நாடாளுமன்றத்தில் ஏன் சமர்ப்பிக்கவில்லை என்று இலங்கை அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. இந்தியாவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி இந்தியாவால் இலங்கையில் அணு ஆயுத கிடங்கை அமைக்க முடியும் என்று தயாஸ்ரீ ஜெயசேகர MP கூறினார். புகழ்பெற்ற இந்திய எழுத்தாளர் ரஸ்கின் பாண்ட் அமைதியான முறையில் தனது 91வது பிறந்த நாளை கொண்டாடினார். ஒவ்வொரு ஆண்டும் ரஸ்கின் பாண்டின் பிறந்தநாள் வாசகர்கள் குழு சூழ கொண்டாடப்படுவதுண்டு. ஆனால் இந்த முறை பஹல்காம் தாக்குதலுக்கு வருத்தம் தெரிவித்து பிறந்தநாள் பொது கொண்டாட்டத்தை தவிர்த்துள்ள ரஸ்கின் பாண்ட் உத்தராகண்ட் லாண்டூரில் உள்ள தன்னுடைய வீட்டில் அமைதியான முறையில் பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். த ரூம் ஆன் தி ரூஃப், த ப்ளூ அம்பர்லா, ஆங்கிரி ரிவர் உள்ளிட்ட ரஸ்கின் பாண்டின் புத்தகங்கள் பிரபலமானவை. 1992ஆம் ஆண்டு அவருக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. ரஸ்கின் பாண்டின் இலக்கிய பங்களிப்புக்காக மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ, பத்ம பூஷன் வழங்கி கௌரவித்தது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரக அணி வரலாற்று வெற்றியை பெற்றது. ஷார்ஜாவில் நடைபெற்ற போட்டியில் 206 ரன்கள் என்ற பெரிய இலக்கை கடைசி ஓவரில் எட்டிய ஐக்கிய அரபு அமீரக அணி வெற்றியை வசப்படுத்தியது. ICCயில் துணை அமைப்பாக அங்கம் வகிக்கும் அணி ஒன்று இவ்வளவு பெரிய இலக்கை எட்டி வெற்றி பெறுவது இதுவே முதன்முறை. மேலும் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான ஐக்கிய அரபு அமீரக அணி வெற்றி பெறுவது இதுவே முதன்முறை. 42 பந்துகளில் 82 ரன்கள் விளாசிய கேப்டன் முகமது வாசிம் அமீரக அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தார். சத்தீஸ்கரில் நடந்த என்கவுண்டரில் மாவோயிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய தலைவர் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டனர். அபுஜ்மாட் பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சத்தீஸ்கர் மாநில காவல்துறை மற்றும் மத்திய பாதுகாப்பு படைகள் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது நக்சலைட்டுகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். அப்போது காவல்துறையினர் காயமடைந்ததோடு காவல்துறைக்கு உதவியாக வந்த ஒருவர் உயிரிழந்தார். இதையடுத்து காவல்துறையினர் நடத்திய பதில் தாக்குதலில் மாவோயிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய தலைவரான நம்பாலா கேசவராவ் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டதாக காவல் துணை ஆணையர் விஜய் சர்மா தெரிவித்தார். சத்தீஸ்கர் மற்றும் தெலங்கானா எல்லையில் கடந்த 1 மாதமாக நடைபெறும் ஆபரேஷன் காகர் என்ற மாவோயிஸ்ட் எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். கொல்லப்பட்ட நம்பாலா கேசவராவ் மாவோயிஸ்ட் அமைப்பின் பொதுச் செயலாளராகவும் ராணுவ குழுவின் தலைவராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34வது ஆண்டு நினைவு நாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் அவரது மகனும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி தனது தந்தையின் நிறைவேறாத கனவுகளை நிறைவேற்ற உறுதியேற்றுள்ளதாகவும் அதனை நிறைவேற்றுவேன் எனவும் கூறியுள்ளார். அதேபோல் மல்லிகார்ஜுன் கார்கே தனது எக்ஸ் தள பதிவில் ராஜீவ்காந்தியின் தொலைநோக்கு பார்வையும் தைரியமான நடவடிக்கைகளும் இந்தியாவை 21ஆம் நூற்றாண்டின் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுக்கு தயார்படுத்துவதில் கருவியாக இருந்ததாக புகழாரம் சூட்டியுள்ளார்.
நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு எதிரான சட்டவிரோத பண பரிவர்த்தனை விவரங்களை அமலாக்கத்துறை மற்றும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமிக்கு வழங்க டெல்லி ராஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் போது மனுதாரர் சுப்பிரமணியன் சுவாமி கோரிக்கையின்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று சோனியா ராகுல் தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி கேட்டுக் கொண்டார். இதற்கு அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து முதல்கட்ட வாதங்களை தொடங்க நீதிபதி அனுமதி அளித்தார். லக்னோவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ராஜ்தானி மற்றும் காட்கோதாம் விரைவு ரயில்களை தடம் புரளச் செய்யும் சதி திட்டம் ரயில் ஓட்டுநர்களின் உரிய கவனத்தோடு செயல்பட்டதால் முறியடிக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து புறப்பட்டு லக்னோவை நோக்கி சென்று கொண்டிருந்த திப்ருகர் ராஜ்தானி விரைவு ரயில் வந்து கொண்டிருந்த பாதையில் செவ்வாய்க்கிழமை மாலை 5:45 மணி அளவில் தாலில் நகர் மற்றும் உமர் தாலி ரயில் நிலையங்களுக்கு இடையில் ஒரு இடத்தில் தண்டவாளத்தின் மீது மர்ம நபர்கள் மரக்கட்டைகளை கட்டி வைத்திருந்தனர். ரயில் அந்த இடத்தை நெருங்கும் போது மரக்கட்டைகளை கவனித்த ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தினார். மீண்டும் 6:30 மணி அளவில் காட்கோதாம் லக்னோ விரைவு ரயிலை தடம்புரளச் செய்யும் முயற்சியும் ரயில் ஓட்டுநரின் எச்சரிக்கை உணர்வால் தவிர்க்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தனது தலைமை குறித்து அதிகரித்து வரும் விமர்சனங்களிலிருந்து கவனத்தை திசை திருப்பவே அனைத்துக் கட்சி எம்பிக்கள் குழுவை வெளிநாடுகளுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பல கட்சி எம்பிக்கள் குழுவை நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்புவது 1950களிலிருந்து நடைமுறையில் உள்ளதாகவும் ஆனால் 2014இல் மோடி பதவியேற்ற பிறகு இந்த வழக்கம் நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். தற்போது உலகளவில் மோடியின் ஆட்சி குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளதால் அதனை திசை திருப்ப முயற்சிக்கிறார் என்றும் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். 1 மாதம் ஆகியும் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை இன்னும் கைது செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துச் சொல்வதற்காக அனைத்து கட்சிகளின் எம்பிக்கள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் கன்னடம் பேச மறுத்த எஸ்பிஐ மேலாளருக்கு அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்துள்ளார். சூரியநகரம் பகுதியில் உள்ள எஸ்பிஐ கிளையில் பெண் மேலாளரிடம் வாடிக்கையாளர் ஒருவர் கன்னடத்தில் பேசுமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது தான் எப்போதும் கன்னடம் பேச மாட்டேன், ஹிந்தி பேசுவேன் என்று கூறினார். இந்த வீடியோ காட்சிகள் வைரலாகின. இந்நிலையில் இதுகுறித்து பேசிய கர்நாடக முதல்வர் சித்தராமையா கன்னடம் மற்றும் ஆங்கிலத்தில் பேச மறுத்து மாநில மக்களுக்கு மரியாதையின்றி நடந்து கொண்டது கண்டிக்கத்தக்கது என்றார். மாநில மொழிகளுக்கு மதிப்பு அளியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட சித்தராமையா எஸ்பிஐ மேலாளரை உடனடியாக மாற்றியதற்காகவும் பாராட்டு தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு மூலம் செல்ஃபி புகைப்படங்களை வைத்து புற்றுநோய் பாதித்தவர்கள் எத்தனை காலம் உயிர் வாழ முடியும் என்பதை முன்கூட்டியே தெரிவிக்க முடியும் என ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. தி லான்செட் டிஜிட்டல் ஹெல்த் மருத்துவ இதழில் வெளியாகியுள்ள ஆய்வுக் கட்டுரையில் செல்ஃபி புகைப்படம் மூலம் முகத்தின் வெளித்தோற்றம், தோல் நிறம் போன்றவற்றை ஏஐ அல்காரிதம் ஆய்வு செய்து உயிர் வாழும் காலத்தை கணிப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் செல்ஃபி மட்டுமே முழுமையாக புற்றுநோய் தீவிரத்தை சொல்லிவிட முடியாது என்றும் இந்த தொழில்நுட்பம் ஆரம்பகட்ட சோதனையில்தான் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மருத்துவ பரிசோதனையில் ஒரு துணை கருவியாக பயன்படும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் புற்றுநோய் சிகிச்சையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் லான்செட் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் வெறும் 52 விழுக்காடு வாகனங்கள் மட்டுமே காப்பீடு செய்யப்பட்டுள்ளன என்றும் மீதமுள்ள வாகனங்கள் காப்பீடு இல்லாமல் புழக்கத்தில் இருப்பதாகவும் பொதுத்துறை நிறுவனமான நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கிரிஜா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக தேர்ட் பார்ட்டி பிரீமியம் தொகையை மத்திய அரசு உயர்த்தாததால் காப்பீட்டு நிறுவனங்கள் நெருக்கடியை எதிர்கொண்டு இருப்பதாக குறிப்பிட்ட அவர் வாகன காப்பீடு சார்ந்த விதிகளை மத்திய அரசு வலுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். உக்ரைன் போரை தொடர்ந்து நடத்துவதற்காக நேரம் கடத்தும் உத்தியை ரஷ்யா கடைபிடிப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். நடைமுறைக்கு சாத்தியமில்லாத நிபந்தனைகளை ரஷ்யா தொடர்ந்து விதிப்பது அமைதி முயற்சிக்கு எதிராக அமைந்து ஆபத்தான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். ஈரான் அணுசக்தி நிலையங்களை தாக்க இஸ்ரேல் தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்ததாக அந்நாட்டின் பிரபல ஊடகமான CNN செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் தரப்பிலிருந்து இது உறுதிப்படுத்தப்படவில்லை. ஏற்கனவே ஈரான் பாதுகாப்பு பலவீனமாகியுள்ள நிலையில் இத்தகவல் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தை குறித்து முடிவெடுக்க கோரி ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி காமேனிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் 60 நாட்கள் காலக்கெடு விடுத்திருந்தார்.
தற்போது அக்கெடு முடிவடைந்திருக்கும் நிலையில் இன்னும் சில வாரங்களில் முடிவு தெரிவிக்கவில்லை என்றால் அமெரிக்கா ராணுவ தாக்குதல் மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் நேர்ந்தால் ஈரான் பெரும் பாதிப்படையும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. சிந்து நதிநீரை இந்தியா நிறுத்தியிருக்கும் நிலையில் பாகிஸ்தானில் கட்டப்பட்டு வரும் முகமது அணையின் கட்டுமான பணிகளை சீனா துரிதப்படுத்தி வருகிறது. இந்த அணை கட்டப்பட்டுவிட்டால் பாகிஸ்தானுக்கு தண்ணீர், வேளாண்மைக்கு பாசன நீர் மற்றும் நீர் மின்சக்தியும் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் சீனா சென்று அமைச்சர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்த நிலையில் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட முகமது அணை கட்டுமான பணிகளை திட்டமிட்டபடி இந்த ஆண்டுக்குள் முடிக்க சீனா தயாராகி வருகிறது. கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வகம் 125வது ஆண்டை நெருங்கும் நிலையில் மத்திய அரசு தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இயங்கி வரும் வான் இயற்பியல் ஆய்வகம் 1899ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. தற்போது இந்த ஆய்வகம் 125ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை நோக்கி பயணிக்கும் நிலையில் மத்திய அரசு வான் இயற்பியல் ஆய்வகம் படம் பொறித்த தபால் தலையை வெளியிட்டு பெருமை சேர்த்துள்ளது. அமெரிக்கர்கள் தொலைக்காட்சியில் யூடியூப் உள்ளடக்கங்களையே அதிகமாக பார்ப்பதாக அமெரிக்காவின் ஊடக பார்வையாளர்கள் தொடர்பான ஆய்வை மேற்கொள்ளும் நில்சன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனம் அண்மையில் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி அமெரிக்கர்கள் தொலைக்காட்சியில் பார்த்த உள்ளடக்கங்களில் 12.5 விழுக்காட்டுடன் யூடியூப் முதலிடம் வகிக்கிறது. 10.5 விழுக்காட்டுடன் வால்ட் டிஸ்னி 2ஆம் இடத்திலும் பாரமவுண்ட் பிக்சர்ஸ் 3ஆம் இடத்திலும் இருக்கின்றன. 7.9 விழுக்காடு பங்கு வகிக்கும் நெட்ஃபிளிக்ஸ் 5ஆம் இடத்தில் உள்ளது. பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் கான்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே அணிந்து வந்த சட்டை சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது. அவரது தி லீக்ஸ் $1 பில்லியன் மேன் எனும் ஆவணப்படத்துக்கு பிரதிநிதியாக கலந்து கொண்டார் அவர். அப்போது இஸ்ரேல் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 5 வயதுக்குட்பட்ட 4986 பாலஸ்தீன குழந்தைகளின் பெயர்கள் அச்சிடப்பட்ட டி ஷர்ட்டை அணிந்து காட்சியளித்துள்ளார். கான்ஸ் விழாவில் பல முன்னணி கலைஞர்கள் காசா மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களுக்கு புதுமையான வழிகளில் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். அந்த வரிசையில் ஜூலியன் அசாஞ்சேவும் இணைந்துள்ளார்.